கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பரலோகத்தின் ரகசியங்கள் யூடியூப் சேனல் வழியாக தொடர்ந்து சத்தியத்தை கேட்டுக்கொண்டு வருகிற தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு கிறிஸ்துவின் மூலம் அநேக வாக்குத்தத்தங்கள் வரக்கூடிய வசனங்களின் மூலம் நாம் பெற்றுக்கொள்கிறதுக்கு தேவன் மிகுந்த ஒரு அன்புள்ளவராக இருக்கார். அதனால் வரக்கூடிய வகுப்புகள் அனைத்து வகுப்புகளையும் நீங்கள் தொடர்ந்து முழு விசுவாசத்தோடு கேட்கும்படியாக உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்டினுடைய தலைப்பு போன வாரமே சொன்னோம், ஞாபகம் இருக்குங்களா? போன வாரம் என்ன பாடம் பார்த்தோம்? 3 அறுவடைகள். அந்த 3 அறுவடைகள் சப்ஜெக்ட் இன்னும் முடியல, அதனுடைய தொடர்ச்சியை தான் பார்க்க போகிறோம்னு சொல்லி முடித்தோம், ஞாபகம் இருக்கா? அப்போது போன வாரம் பார்த்த அந்த பாடத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஒரு அறுவடை செய்கிறார். அது நல்ல மணி பதர். புறஜாதிகள் மத்தியில் ஒரு அறுவடை செய்கிறார். அது நல்ல மணி களை. ராஜ்யத்தில் ஒரு அறுவடை செய்கிறார். அது செம்மறியாடு வெள்ளாடு. இது ரொம்ப கிளியர், தேவனுடைய திட்டத்தில் ரொம்ப கிளியர். இப்போ நம்ம எந்த அறுவடையில் இருக்கிறோம்? 2ஆம் அறுவடையில் இருக்கிறோம். அறுப்பு உலகத்தின் முடிவு. இயேசு கிறிஸ்து நல்ல முதிர்ந்த பயிர்கள், பக்குவமான தேவனுடைய பிள்ளைகள், அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு நல்லா வளர்கிறாங்க பாருங்கள், அவங்கள அறுவடை செய்ய போகிறார். ஸோ அந்த அறுவடை செய்கிறதுக்கு அவர் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆயுதமே விசுவாசம் தான். அதனால தான் இந்த சப்ஜெக்டை நம்ம என்ன ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகா பரிசுத்தமான விசுவாசம் என்கிற ஒரு தலைப்பில் பார்க்க போகிறோம். அது என்னது மகா பரிசுத்தமான விசுவாசம்? விசுவாசம் கேள்விப்பட்டிருக்கோம், விசுவாசிகள் கேள்விப்பட்டிருக்கோம். த மோஸ்ட் ஹோலி ஃபெய்த் அப்படின்னா என்ன? இந்த மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படிங்கிறது இருக்கா? இருக்குது. அப்போது அது என்னங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? அதற்கு முன்னால் விசுவாசம்னா என்னன்னு ஒரு கேள்வி. இது நார்மலாக கிறிஸ்தவர்களை பார்த்து கேட்கக்கூடாத கேள்வி தான், ஆனால் இப்போ நம்ம கேட்கக்கூடிய கேள்வி ஆயிடுச்சு. ஏன்னா விசுவாசம்னா என்னென்னே தெரியல ஜனங்களுக்கு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், விசுவாசம்னா என்ன? ஒரு கேள்வி சொல்லி ஏதாவது சொல்ல முடியுமா? விசுவாசம்னா என்ன? தேவனை விசுவாசிக்கிறது தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள், இதுதானே விசுவாசம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் விசுவாசத்திற்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்குது நம்முடைய வேதம். விசுவாசத்திற்கென்றே ஒரு அதிகாரம் நம்முடைய தேவன் ஒதுக்கியிருக்கார் நம்முடைய பைபிளில். படித்தவங்களுக்கு தெரியும், எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் இருக்குது. அதில் தான் விசுவாசத்துக்கு விளக்கம் சொல்கிறார். 11ஆம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. பாருங்க, விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். இதுக்குரிய விளக்கம் நமக்கு நல்லா தெரியணும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இதுக்கு என்ன விளக்கம்? இதுக்கு ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கோம். ஒரு மூத்த சகோதரர் சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒருத்தர் கேட்டாங்களா ஒரு கேள்வி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஃபெய்த் அண்ட் ஹோப்? விசுவாசத்துக்கும் நம்பிக்கைக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டாங்க. அப்போது அந்த மூத்த சகோதரர் ஒரு கேள்வி கேட்டார், நாளைக்கு மழை வருமா அப்படின்னு கேட்டாராம். உங்கள் கிட்டே அதே கேள்வி தான். நாளைக்கு மழை வருமானு கேட்டால் என்ன சொல்லுவோம்? வரலாம், வருதுன்னு சொல்ல முடியாது, வராதுன்னு சொல்ல முடியாது, வரலாம், ஒரு நம்பிக்கை. ஆனால் அதே சமயத்தில் நாளைக்கு வெடியுமான்னு கேட்டால், வெடியாது, வெடியலாம் அப்படி சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம், வெடியும். ஆனால் நாளைக்கு வெடிகிறத இன்றைக்கி நம்ம என்ன செய்ய முடியாது, நிரூபிக்கவெல்லாம் முடியாது, பார்க்க முடியாது. நாளைக்கு வெடிகிறது இப்போ பார்க்கல, ஆனால் உறுதியாக நம்புகிறோம் இல்லையா? அதற்கு பேர் தாங்க விசுவாசம். பார்க்கக்கூடாது, ஆனால் உறுதியாக நம்பணும். ஆபிரகாம் அப்படிப்பட்ட விசுவாசத்தை வச்சுருந்தார் இல்லையா? அப்போது இந்த விசுவாசத்தை பற்றி ஒரு தெளிவான ஒரு நாலேஜ் வேணுங்கிறதுக்காக தான் இதை குறித்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நார்மலாக விசுவாசம் 3 வகைப்படும். அந்த விசுவாசத்தில் முதல் விசுவாசம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரட்சிப்பின் விசுவாசம் எல்லோரும் வச்சுருப்பாங்க. ஆண்டவர் நமக்காக மரித்தாருங்க, நமக்காக தன்னுடைய உயிர் கொடுத்தாருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறது? விசுவாசிக்கிறது. ரோமன் சோல்ஜர்கிட்ட பவுல் சொல்கிறார் இல்லையா, நீயும் அதாவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிறது.
அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு அனுதின விசுவாசம். அது என்ன அப்படின்னா, காலையில் எழுந்திரிச்சோன்னே அப்படியே எல்லோரும் பயபக்தியோடு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே இன்றைக்கி எனக்கு தேவையானதெல்லாம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற ஒரு மாதிரி ஒரு சிந்தனை. அது பார்த்திங்கன்னா கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம். இது ஒரு அனுதின ஒரு விசுவாசமாக இருக்குது. அந்த நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கன்னா, உபதேசத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு விசுவாசம், டாக்ட்ரினல் ஃபெய்த்துன்னு சொல்லுவாங்க. அதாவது இன்றைக்கி ஆயிரக்கணக்கான சபைகள் வந்துருச்சு, ஆயிரக்கணக்கான உபதேசங்களும் வந்துருச்சு. ஒவ்வொரு சபை ஒவ்வொரு விதமான உபதேசத்துக்குள்ளே என்ன ஆகிறாங்கன்னா போயிடுறாங்க. அதை விசுவாசிக்கிறாங்க. அது உண்மையா இல்லையா, அது வேகத்துக்கு உகந்ததா இல்லையா, எதை குறித்தும் சிந்திக்கிறதில்ல. ஆனால் அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அதை விசுவாசிட்டு போகிறாங்க. இப்படிப்பட்ட விசுவாசங்கள் தான் நமக்கு அங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் சத்தியத்தை அறிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் வைக்கக்கூடிய விசுவாசம் சாதாரண விசுவாசம் அல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கவனிக்கிறீங்களா? அதற்கு பேர் என்ன தெரியுமா? இப்போ நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா, இந்த சப்ஜெக்டெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, கேட்டு நம்புறீங்க இல்லையா, இந்த நம்புறதுக்கு பேர் என்ன தெரியுமா? சாதாரண விசுவாசம் அல்ல, மகா பரிசுத்தமான விசுவாசம் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு கேள்வி, விசுவாசத்துக்கும் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? அது வேணும் இல்லையா? விசுவாசத்துக்கும் மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கும் என்ன வித்தியாசம்? இது கொஞ்சம் கவனிச்சின்னா, இப்போ சாதாரண விசுவாசம் என்பது, கவனிய, போதகர் அல்லது போதனையை பேஸ் பண்ணி இருக்கிறதா சாதாரண விசுவாசம். அதாவது ஒரு பாஸ்டரை என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு நம்பிட்டு போயிடுவாங்க, அல்லது ஒரு போதகர் என்ன போதகம் பண்ணுறாரோ அதை போதகத்தை நம்பிட்டு போயிடுவாங்க. அதுதான் சாதாரண விசுவாசம். ஆனால் மகா பரிசுத்தமான விசுவாசம் என்பது வசனம், வசனத்துக்குள் இருக்கிற சத்தியம், சத்தியத்தின்படி விசுவாசிக்கிறது. பைபிளில் இருக்குங்களா அதை சொல்லுங்கள், அவ்வளோதான். எவ்வளோ விஷயங்கள் யார் வேணாலும் சொல்லலாம். அப்போ ஒரு உண்மையான விசுவாசி என்ன பண்ணுவார்? நீங்கள் சொல்கிறது ஓகே பிரதர், நல்லா இருக்குது, ஆனால் பைபிள் இருக்கா, பைபிளில் வசனம் இருக்கா, இப்படி இருக்குது, இப்படி சொல்லியிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அப்படி பார்த்து அதன்படி விசுவாசிக்கிறதுக்கு பேர் தாங்க மகா பரிசுத்தமான விசுவாசம். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எந்த விசுவாசத்தில் நீங்கள் வந்திருக்கீங்க? சாதாரண விசுவாசத்துலையா அல்லது மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளையா? கொஞ்சம் ரியலைஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும், சரிதானே? அப்போது நம்ம வந்திருக்கிறது மகா பரிசுத்தமான விசுவாசம். காரணம், இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தேவனுடைய திட்டங்கள், எல்லாமே பைபிள் வசனத்தை பேஸ் பண்ணி, அடிப்படை சத்தியம், அதுதான் அஸ்திவாரம். இது ஒரு போதகர் சில நேரத்தில் நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிரசங்கம் பண்ணுவோம், சொந்த கதை, சோக கதை, வந்த கதை, போன கதை, தெரிஞ்ச கதை, தெரியாத கதை, இந்த கதையெல்லாம் சொல்லுவாங்க, ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்டு நிறைய பேர் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. அதற்கும் சத்தியத்துக்கு சம்பந்தமே கிடையாது. சத்தியம் என்றாலே வேத வசனம் தான், அதன்படி விசுவாசிக்கணும். அதனால தான் ரோமரில் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். தயவு செய்து மனப்பாடம் பண்ணிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். பாருங்க, விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். தேவ வசனத்தினாலே அதை கேட்குறோம் இல்லையா, அந்த வசனத்தை கேட்கறது நிமித்தமாக வர்றதுக்கு பேர் தாங்க விசுவாசம். அப்போ ஒரு விசுவாசம் ஒருத்தர் வைக்கிறாங்கன்னா அவன் எதை பேஸ் பண்ணி வைக்கணும்? விசுவாசம் கேள்வியினாலே. கேள்வின்னா கேள்வி அல்ல, கேள்வி ஞானம், கேட்கணும். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார், கேளுங்கள் காதுள்ளவன் கேட்க கடவன் சொன்னார் இல்லையா. அப்போ அந்த கேட்குறாங்க பாருங்க, சத்திய வசனத்தை கேட்பது நிமித்தம், அதை நம்புவது நிமித்தம் ஏற்படக்கூடிய விசுவாசம் தான் உண்மையான விசுவாசம். அதுக்கு பேர் தான் மகா பரிசுத்தமான விசுவாசம். அப்படின்னா மகா பரிசுத்தமான விசுவாசம்ங்கிறது நீங்களா ஏதோ ஒரு டைட்டில் சொல்கிறீங்களா, இல்லை வேத வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறீங்களா? அது வேணும் இல்லையா? நம்ம எதை சொன்னாலும் வேத வசனத்தினுடைய அடிப்படையில் தான் இருக்கும். யூதா 1ஆம் அதிகாரம், யூதாவில் ஒரு அதிகாரம் தான், 20ஆம் வசனம் வாசிக்கலாம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு. எவ்வளோ கிளியராக சொல்றார், நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் நீங்கள் உறுதிப்படுத்திங்கிறார். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நிறைய பேர் நிறைய ஏதோ விசுவாசத்துக்குள்ளே போயிடுறாங்க. ஒரு பிரச்சனை வரும், ஒரு தவறான ஒரு போதனை, தவறான வழிநடத்தில் வந்தால் அந்த விசுவாசத்தை விட்டு விலகி போயிடும், உறுதி பண்ண முடியாது. ஏன்? அது போதகர் மேலுள்ள விசுவாசம் அப்படித்தான் போகும். பைபிள் வசனத்தின் மேலே உள்ள விசுவாசம் உறுதி பண்ணலாம். ஏன்னா பைபிள் வசனம் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. இது சரி, இது தவறு.
சொல்லாமல் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதல் வருகையிலே சொன்னார், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உமது வசனமே சத்தியம்னார். அதனால தான் பலமுறை சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுவரைக்கும் நீங்கள் கேட்டது வசனம், இப்பொழுது நீங்கள் இந்த அடிப்படை சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிறது வசனத்துக்குள் இருக்கிற சத்தியம். புரியுதுங்களா? வசனம் இருக்குது, வசனத்துக்குள்ளே ஒரு சத்தியம் இருக்குது. அப்போ அதுதான், அதை பேஸ் பண்ணி விசுவாசிக்கணும். யூதாவில் கூட இந்த விசுவாசத்துக்காக நம்ம என்ன செய்யணும்னு சொல்கிறார் பாருங்க. யூதா 3ஆம் வசனம் வாசிக்கலாம். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாய் இருக்கையில், பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டுமென்று உங்களுக்கு எழுதி உணர்த்துவது. கொஞ்சம் கவனிக்கலாம் பாருங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு முறை விசுவாசிக்கப்பட்ட ஒப்பு வைக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாக போராடணும்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் வேத வசனத்தை பேஸ் பண்ணி இருக்கிற விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டாலே நிச்சயமாக அவங்களுக்கு போராட்டம் இருக்குது. கவனிங்க, நிச்சயமாக போராட்டம் இருக்குது. நார்மலாக போயிட்டு இருந்தால் எந்த போராட்டம் வராது. ஏன் போராட்டம் இருக்குது அப்படின்னா அதற்கு ஆதாரம் ஒரு வசனம் இருக்குது. யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குங்கிறார். கவனிங்க, ஜென்ரலாக படிச்சு போயிடலாம். ஜென்ரலாக படிக்கிற வசனமே அல்லது, கூர்ந்து தியானிக்கிற வசனம். சத்தியத்தை அறிவீர்கள், உமது வசனமே சத்தியம். படிச்சோம் இல்லையா? அப்போ சத்தியத்தை நீங்கள் அறியும் போது சத்தியம் உங்களை விடுதலையாக்குமா. சத்தியம் என்றால் என்ன? சத்தியமாக சொல்கிறாங்க இல்லையா, உண்மையாக சொல்கிறேன்னு அர்த்தம். சத்தியம் என்றால் உண்மை. அப்போ வேத வசனம் மட்டும்தான் உண்மை, மற்றதெல்லாம் பொய், அவ்வளோதான் பொய். அப்போது சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னா என்ன அர்த்தம்னா, நம்ம என்னைக்கு உண்மையை தெரிஞ்சுக்கிறோமோ, சத்தியத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, அப்போ நம்ம எதிலிருந்து வெளியே வந்துடலாம், பொய்யிலிருந்து வெளியே வந்துடலாம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இவ்வளவு நாள் நம்ம நிறைய பொய்யில் தான் இருந்திருக்கோம், நிறைய பொய் தான் இருந்திருக்கோம், பொய் போதகத்தில் இருந்திருக்கோம். இன்றைக்கி தான் உண்மையான சத்தியம் தெரிஞ்சிருக்கு. 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம், 3 வழிகள். புரியுதுங்களா? அந்த 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 ஆர்டர், அந்த அடிப்படை சத்தியம் இருக்கு இல்லையா, இது சொல்லி கொடுத்துருக்கணும். யாருமே சொல்லி கொடுக்கல. எல்லா ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே உங்களுக்கு அது கிடைக்கும், இது கிடைக்கும், உலகத்திலே நம்ம வாழ்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் வேணுமோ இதைய சொல்லி கொடுத்துட்டாங்களே ஒழிய, தேவன் அவருடைய திட்டத்தில் நமக்கு என்ன பங்குன்னு யாருமே உங்களுக்கு நமக்கு சொல்லி கொடுக்கவே இல்லை. ஆனால் கவனிங்க, அப்படின்னா அப்போது நிறைய விசுவாசம் இருக்கா பைபிளில்? இல்லைங்க, ஒரே விசுவாசம் தான். அந்த விசுவாசம் பைபிளை பேஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் சொன்னார், உம்முடைய வசனமே சத்தியம்னா. அப்போ வசனம் தான் சத்தியம். அதைத்தான் பவுல் எழுதும்போது, உங்களுக்கு உண்டான ஒரே அழைப்பு, ஒரே நம்பிக்கை, ஒரே சரீரம், ஒரே ஆவி, ஒரே கர்த்தர், ஒரே விசுவாசம். நல்லா புரிஞ்சுங்க, ஒரே விசுவாசம் தான். பைபிள் ஒரு விசுவாசத்தை மட்டும்தான் சொல்லும். அந்த சர்ச்சில் ஒரு விசுவாசம், இந்த போதகர் ஒரு விசுவாசம், அவர் பெரிய ஆளுங்க, அவர் சொல்கிறதா அப்படியெல்லாம் கிடையாது. வசனம் என்ன சொல்லுதோ அதுதான் சத்தியம். அதை பேஸ் பண்ணி விசுவாசிக்கிறதா சத்தியம். அப்படின்னா இந்த வேத வசனம் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டது? ஒரு சிம்பிளான கேள்வி. பைபிள் எதுக்கு நமக்கு? படிக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லக்கூடாது, படிக்கிறதுக்கு தான். ஆனால் இதை படிக்கிறதுக்காக தேவன் கொடுத்துருக்கார் இல்லையா, அது எதுக்கு? அது வேணும் இல்லையா? அப்போ அது எதுக்குங்கிறத தீமோத்தேயு ரொம்ப கிளியராக நமக்கு விளக்க சொல்கிறார். தீமோத்தேயு நிருபம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதும்போது பாருங்கள், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது, தேவனுடைய மனுஷன் தேறினவனாக. பார்த்தீங்களா, வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கு, அது ஓகே. ஆனால் எதுக்கு? தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும், நம்ம தேர்றதுக்கு தான். அடுத்தது, எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும். அது என்ன? எந்த நற்கிரியும் செய்ய தகுதி? எந்த நற்கிரி செய்யறதுக்கு என்ன தகுதி வேணும்? நமக்கு நிறைய காசு இருந்துன்னு வச்சுங்க, நற்கிரி செஞ்சிட முடியுமா? அப்படி பார்த்தா காசு இருக்கிறவங்களாம் யாருமே செய்கிறது இல்லையே. முதல்ல நற்கிரியைன்னா என்னன்னு தெரியணுங்க. பைபிளை பொறுத்த வரைக்கும் தேவனுக்கு விருப்பம்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தேவனுக்கு விருப்பமாக செய்கிறது தான் நற்கிரி. அதை முதல் கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதற்கு தங்களை தகுதிப்படுத்தணும். அதுக்காகத்தான் இந்த வேதம் நமக்கு எழுதப்பட்டிருக்கு. ஸோ அதை எப்படி நமக்கு ஆர்டர் பண்ணியிருக்காருன்னா, அவைகள்
உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்துதலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் என்னவா இருக்குது? அது பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்குது. 4 ஸ்டெப்பு கொடுத்துருக்கார். அப்போது முதல்ல இந்த வேத வசனத்தை படிக்கும்போது முதல்ல தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறார்? த டாக்ட்ரின், அதாவது வேத உபதேசம், இன்னும் சொல்ல போனால் அடிப்படை சத்தியம். தேவனுடைய பிளான் என்ன? ஃபஸ்ட்டு அது தெரிஞ்சுக்கணும். அடிப்படையில் என்ன சத்தியம்? எதுக்காக இந்த மனுஷன் உருவாக்கப்பட்டான்? அவன் ஏன் விழுந்தான்? அவனை ஏன் திருப்பி தூக்கி நிறுத்தணுங்கிற ஐடியா தேவனுக்கு எப்படி வந்தது? அதில் தேவன் எப்படி என்ன பண்ணிட்டு இருக்கு? இதெல்லாமே உபதேசம். அதில் எது சரி எது தவறு கிளியராக வரும். அப்போ 2வது உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும். அப்போது உபதேசம் கேட்கும் போதே எது சரி எது தவறுன்னு வசனங்களின் மூலம் கண்டுபிடிச்சிட்டோம்னாலே அங்கே நமக்கு கடிந்து கொள்ளுதல் வந்துடும். என்ன கடிந்து கொள்ளுதல்? சில விஷயங்கள் நம்ம தவற செஞ்சிட்ருப்போம், பைபிள் கடிந்து கொள்ளும், உடனே அதை சரி பண்ணணும். நல்லது சொல்லிக் கொடுக்கும், உடனே அதை ஃபாலோ பண்ணிக்கணும். அப்போ எது சரி எது தவறு என்று சொல்லி நமக்கு தெரிய வரும்போது அந்த கடிந்து கொள்ளுதல் நமக்குள்ளே வந்துடும். அதுலேயே நமக்கு நிறைய போராட்டமும் இருக்குது. 3வது சீர்திருத்துதலுக்கும். ஒரு கடிந்து கொள்ளுதலுக்குள்ளே நம்முடைய செய்யக்கூடிய தவறான விஷயங்களை சரி பண்ணிட்டோம்னா அடுத்த ஸ்டெப்பே நம்மை தேவனுக்கு சார்பாக நம்ம நம்முடைய மனநிலையை மாற்றணும். அதுதான் சீர்திருத்துதல். கடைசியாக தேவனுக்கு உண்மையாக கீழ்ப்படிதலை ப்ராக்டிஸ் பண்ணும். அதைத்தான் நீதியை படிப்பித்தல் அப்படிங்கிறார். இதுக்காக தாங்க பைபிளில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எதற்குமே பயப்படாத பவுல் எவ்வளோ பெரிய கஷ்டமெல்லாம் அனுபவிச்சிருக்கார். எதுக்குமே அவர் பயப்படாதவர், ஒரு விஷயத்துக்கு அவர் பயப்பட்டார். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோவென்று பயந்திருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பாருங்க, சர்ப்பமான சாத்தானை பற்றி சொல்றார். சாத்தான் ஏவாள் கிட்ட ஒரு தந்திரமாக ஏமாத்திட்டான் இல்லையா? அந்த மாதிரி நம்மளும் 2ஆம் ஏவாள் இல்லையா? நம்மக்கிட்ட ஒரு உண்மையை மறைக்கிறானா. என்ன மறைக்கிறான்னா, கிறிஸ்துவை பற்றின உண்மையை அவர் மறைக்கிறானா. என்னங்க கிறிஸ்துவை பற்றி உண்மையை மறைச்சிட்டான்? நமக்கு தான் தெரியுமே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கடவுள், கடவுளுடைய குமாரன், அவர் இரட்சகர், அப்படியெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? இது என்ன மறைச்சிட்டான்? இவ்வளோதானா கிறிஸ்துவை பற்றி நம்ம தெரிஞ்சது? நிறைய இருக்குது தெரிய வேண்டியது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிய வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அதில் ஒரு பெரிய உண்மை என்ன பண்ணியிருக்கான்? மறைச்சிருக்கான். அன்புக்குரிய சகோதர சூழலே, அது என்ன உண்மையை மறைச்சிட்டாங்கிறத கவனிங்க. இன்னும் 2 வாரத்தில் நமக்கு தெரிய வரும். இதே யூடியூப் சேனல் சப்ஜெக்டில் எவ்வளோ பெரிய உண்மையை அவன் மறைச்சிருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். அதான் அந்த வசனம் சொல்லுது. மறைச்சிருவானோன்னு நான் பயமாக இருக்குது. ஏன்னா பவுல் சபைகளை எல்லாம் ஏற்படுத்தும் போதே ஒரு முறை போய் சத்தியத்தை சொல்லிட்டு திரும்பி வந்தோடனே பாருங்கள், அந்த யூதர்களில் தவறான வழிநடத்தல் இருக்கிற சில மூத்தவங்க உள்ளே போய் அந்த சபையவே கலைச்சு விட்டுறான். கலாத்திய சபைக்கு அப்படி தான் நடந்தது. பாருங்கள், கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எப்படி ஆரம்பிக்கிற பாருங்கள். புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யாரு கேட்குறாரு பாருங்க. அப்போ யாரோ ஒரு உள்ளே போந்து என்ன பண்ணிட்டான்? சபையை கலைச்சு விட்டான், விசுவாசத்தை கலைச்சிட்டான். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக என்ன பண்ணியிருக்காரு? அவர் வெளியே எல்லாமே உங்களுக்கு விட்னஸாக இருந்தது இல்லையா? அப்புறம் ஏன் நீங்கள் இவ்வளோ மோசமாக போயிட்டீங்கன்னு கேட்குறாரு. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ உண்மையான விசுவாசம் உள்ளவர்களையே சாத்தான் என்ன பண்ணிடுவான்? ஏதோ சில தவறான ஆட்களை விட்டு அவன் கலைச்சு விட்டுருவான். அதே மாதிரி ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு புதுசாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு கலகத்தை ஏற்படுத்துவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்தது. அப்போஸ்தலர் 15:1 வாசிக்கலாம். சிலர் யூதேயாவிலிருந்து வந்து நீங்கள் மோசேயினுடைய முறைமையின்படியே விருத்த சேதனம் அடையாவிட்டால் ரட்சிக்கப்பட மாட்டீர்கள் என்று சகோதரருக்கு போதகம் பண்ணினார்கள். திடீர்னு என்ன சொல்லிட்டாங்க? நீங்கள் விருத்த சேதனம் பண்ணினா தான் ரட்சிக்கப்படுவீர்கள். ஸோ இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கெல்லாம் என்ன வந்துருச்சுன்னா, ஒரு பவுல் பர்னபா என்பவர்களுக்குள்ள மிகுந்த வாக்குவாதம் எல்லாம் உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? பவுலும் பர்னபாவும் எங்கள் எருசலேமுக்கு போய் அந்த மூப்பர்களிடத்தில் போய் இதை குறித்து கிளாரிஃபை பண்ணுறதுக்காக போகிறாங்க. ரொம்ப நல்ல விஷயம். நம்ம கூட அப்படித்தாங்க. ஏதாவது ஒரு சத்தியத்தில் ஏதாவது ஒரு விளக்கம் நமக்கு தேவைன்னா யார் அதை குறித்து தெளிவாக சொல்லக்கூடிய மூத்த நிலைமையில் இருக்கிறாங்களோ அவங்ககிட்ட தான் நம்ம கேட்கணும். நம்ம இஷ்டத்துக்கு ஒரு முடிவெல்லாம் பண்ணக்கூடாதுங்க சபையில் எப்பொழுதுமே. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள்,
திடீர்னு இன்னொரு பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பிரசங்கம்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? பாருங்க, திடீர்னு ஒரு குரூப் எந்திரிச்சு என்ன சொல்றாங்க? அதெல்லாம் உயிர்த்தெழுதல் இல்லைங்க. இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருக்கிறாருங்கிறது தான் பிரசங்கம். இவங்க என்ன சொல்றாங்க? அப்படியெல்லாம் இல்லை, உயிர்த்தெழுதலே இல்லை. அப்போ எவ்வளோ கஷ்டம் பாருங்க. இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய சகோதரர்கள் போய் உண்மையை சொல்லிட்டு திரும்பி வந்து மறுபடியும் சபைக்கு போகிறதுக்குள்ளேயே அந்த சபையை கலைச்சிருவான். இந்த மாதிரி நிறையா கள்ள போதகங்கள் எக்கச்சக்கமாக அப்போஸ்தலர்கள் காலத்தில் வெளியே வர ஆரம்பிச்சு. இதைத்தான் போன தடவை படித்தோம். நீங்கள் நல்ல விதையை விதைச்சிங்க, அதுக்குள்ளே என்ன வந்தாச்சு? கலைகள் எல்லாம் உள்ளே வந்துருச்சு. உங்களிலும் சிலர் எழும்பி மாறுபாடானவைகள் எல்லாம் போதிப்பார்கள் அப்படின்லாம் படித்தோம் இல்லையா? ஸோ இதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதை போன வாரமும் பார்த்தோம். இந்த வாரமும் அதை குறித்து பார்க்கலாம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், கள்ள தீர்க்க தரிசிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவாங்க, உள்ளத்திலும் பட்சிக்கிற ஓநாய்கள். இன்றைக்கி நிறைய பேர் அப்படித்தாங்க இருக்காங்க. ஆட்டுத்தோலை போத்திட்டு வருவாங்க, ஆடு மாதிரியே வருவாங்க. புரியுதுங்களா? ஆடு மாதிரியே வருவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஓநாய் புத்தி இருக்கும். எப்போ தெரியுங்களா அந்த ஓநாய் புத்தியை காட்டுவாங்க? இப்போ ஒருவேளை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நீங்கள் வந்து இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டுட்டு இந்த மாதிரி எங்கள் சர்ச்சிலையோ எங்கள் போதகரோ சொல்லலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கிட்டு யாரோ உங்களுக்கு தெரிஞ்ச போதகர்கிட்ட போய், அம்மா இந்த 3 உலகங்கள் இருக்குது உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் அதெல்லாம் பேசப்படாதுன்றாங்க. யாரோ உங்களை மயக்கிட்டாங்க, யாரோ உங்களை தவறாக கைட் பண்ணுறாங்க அப்படி சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா ரொம்ப கோவப்படுவாங்களா. முதல் இந்த மாதிரி சத்தியம் தெரியாத வழி நடத்துகிற ஊழியக்காரர் இருக்கிறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சத்தியத்தை குறித்து பேசுனீங்கன்னா முதல் அவங்க காட்டுறது கோபம், 2வது மூர்க்கம், 3வது வெறுப்பே காட்டுவாங்க. சில இடங்களில் பிரசங்கமே பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அவர்கள் அழிந்து போய் விடுவார்கள், நாசமாய் போய் விடுவார்கள், அவர்கள் தேவனுடைய சன்னிதானத்தை விட்டு வெளியே போய் விட்டார்கள். பர்டிகுலர் ஒரு ஃபேமிலி பற்றியே பிரசங்கம் பண்ணி அவங்களை வெளியே தள்ளிடுவாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட போதகத்தையே நமக்கு கொடுத்துருக்கார் இல்லையா? நம்முடைய வார்த்தைகளே கிருபை நிறைந்த வார்த்தைகளாக நம்முடைய வாயிலிருந்து வரணும், பக்தி விருத்திக்குரிய வார்த்தைகள் இருக்கணும்னு சொன்னார். அப்போ இந்த கள்ள ஊழியர்கள் அந்த காலத்திலே இருந்திருக்காங்க. ஆட்டுத்தோலை போத்திட்டு வருவாங்க. இன்றைக்கி அப்படித்தாங்க உருகிறாங்க நம்ம மக்கள். என் அன்பு தேவ ஜனமே அப்படின்னு அப்படியே உருகிறாங்க. அவங்க சத்தியத்தை குறித்து பேசவே மாட்டாங்க. பணத்தை குறித்தும் காணிக்கையை குறித்தும் கான்ட்ரிபியூஷனை குறித்தும் இதை குறித்து தான் அதிகமாக பேசுவாங்க. ஆனால் அப்படியே அவங்க வந்து அப்படியே உருகிறத பார்த்தோன்னே நம்ம மக்கள் உருகிறாங்க. சினிமா தேட்டரில் விசில் அடிக்கிறாங்க பாருங்க கதாநாயகனுக்கு, அந்த மாதிரி ஆயிடுச்சு. தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகள் நம்ம சத்தியத்தில் இருக்கிறோம் அப்படின்னா முதல் சத்தியத்தை தாங்க பார்க்கணும். அதனால் அந்த காலத்திலேயே இந்த மாதிரி நிறைய பேர் வந்ததுனால யோவான் எழுதுகிறார் பாருங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவியையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். பாருங்க, நீங்கள் நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க. அதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல், ஆவின்னா போதகங்கள், இந்த போதகங்களெல்லாம் தேவனால் உண்டானதான்னு பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதுக்கு ஈக்குவலாக இருக்கான்னு பாருங்கள். ஆண்டவர் ஒருவேளை அதை சொல்லலினா அந்த போதகம் தவறான போதகம் நீங்கள் முடிவு பண்ணியிருக்கன்ட்டார். போன வாரம் கூட பார்த்தோம். தீமோத்தேயு கூட சொல்கிறார் பாருங்க, ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலத்திலே மனசாட்சியிலே சூடுண்ட பெயர் பாருங்க, மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்துருவாங்க. விசுவாசத்தை விட்டு விலகிடுவாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு போதகம் தான் என்னென்னு பார்த்தோம். போன வாரமே பார்த்தோம் இல்லையா, விவாகம் பண்ணாதிருக்கவும். அப்போ இந்த மாதிரி போதங்கள் எல்லாம் கொடுத்தது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சாத்தான் கலையான ஜனங்களை உள்ளே நுழைச்சிட்டான். இப்போ அவர்கள் உள்ளே வந்ததுனால தான் பவுல் போன்றவர்களெல்லாம் எச்சரிப்பு கொடுக்குறாங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்போ அந்த அன்னைக்கு இருந்த ஜனங்களே எப்படித்தான் இருந்திருக்காங்க. அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களை திரளாக சேர்த்துக்கொண்டு, நம்ம நினைக்கிற மாதிரி வந்து பிரசங்கம் பண்ணோம், புரியுதுங்களா? அப்படித்தான் நிறைய பேர் வந்து நினைக்கிறான். சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும்.
பவுல் இதை குறித்து எப்படி எழுதுறார் பாருங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. அப்போ சாத்தானுடைய தந்திரம் இந்த பூமியில் எப்படி வந்திருக்குன்னா, நம்ம போன வாரம் 2-3 வாரத்துக்கு முன்னாடி கூட நம்ம இந்த வசனத்தில் பார்த்தோம். அவன் என்ன சொல்லி கொடுத்துட்டான் தெரியுங்களா? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் சொல்லி இருளை வெளிச்சமும் வெளிச்சத்தை இருளுமாக பாவித்து கசப்பை தித்திப்பும் தித்திப்பை கசப்பும் என்று சாதிக்கிறான். அவன் கூட நிறைய பேர் இப்படி தான் சாதிச்சுட்டு இருக்கிறாங்கிறார். காரணம் என்ன? தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடி இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கிட்டான் அப்படின்ட்டார். மனதை என்ன தெரியும் இல்லையா? அறிவே இல்லை. அறிவு இருக்கிறனால தான் டாக்டர் இன்ஜினியர் எல்லாம் படித்து பெரிய ஆளாகிறாங்க. பிளைண்ட்னஸ் கொண்டு வந்துட்டான் சாத்தான். என்ன படித்தாலும் ஒன்றும் தலையில் ஏறாதுங்க. அப்படியே போய் ஒரு சிலையை வணங்கிட்டு அவங்க போயிட்டே இருப்பான். புரியுதுங்களா? அப்போது தேவன் என்ன சொன்னார்? முதல் கட்டளை என்ன சொன்னார்? என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம், மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த சொரூபமும் உங்களுக்கு வைக்கக்கூடாது, அதை நமஸ்கரிக்கவும் சேபிக்கவும் வேண்டாம். எவ்வளோ கிளியராக சொன்னார். முதல் கட்டளை, உங்களுக்கு எந்த விக்கிரகமும் வச்சுக்கூடாதுன்னு. இந்த முதல் கட்டளையை மீறின சபதாங்க ஆர்சி. கவனிக்கிறீங்களா? முதல் கட்டளை மீறினாங்க, இன்னைக்கு மீறிட்டு தான் இருக்கிறாங்க. புரிதல? அந்த சிலையை வணங்குறது, தூபம் காட்டுறது, அந்த கேண்டில் பற்ற வைக்கிறது, அப்புறம் மனுஷனை எல்லாம் வணங்குறது, அந்த சிலையை வணங்குறது. தேவன் அவர் அருவருக்கத்தக்க முதல் கட்டளை அது. அந்த முதல் கட்டளையை மீறினாங்க. அது மட்டும் இல்லை அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, கொஞ்சம் கவனிங்க. இந்த பூமியில் ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லி இதை செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கார். ஆனால் நாங்கள் அப்படித்தான் செய்வோம்னு சொல்கிறாங்க. என்ன செய்யாதீங்கன்னு சொன்னார்? மத்தேயு 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிக்கலாம். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதா என்று சொல்லாதிருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ கிளியராக சொல்லியிருக்காரு? பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதான்னு சொல்லாதீங்க. அப்புறம் பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதாவாய் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற ஒருவரே உங்களுக்கு பிதா அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபாதர். பூமியில் யாரையும் ஃபாதர்னு சொல்லாதீங்க. கவனிக்கிறீங்களா? ஆனால் என்ன பண்ணுறாங்க? ஃபாதர் அதுக்கு பேரெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஹோலி ஃபாதர், அப்புறம் ரெவரண்டுங்கிற வார்த்தைக்கு தேவனுக்கு தாங்க அது பொருந்தும். ரெவரண்டுனா பயப்படத்தக்கவர்னு அர்த்தம். விவரம் இல்லாமல் மற்ற சபைகளில் ரெவரண்டு வராருன்னு சொல்கிறாங்க. விவரமே தெரியுமா? விவரம் தெரியுதா இல்லையோ தெரியல. ரெவரன்ஸ் அப்படின்னாலே பயம் அப்படின்னு அர்த்தம். பயப்படத்தக்கவர் தேவன் தாங்க. நீங்களா மனுஷரா? ரெவரண்டுன்னு பேர் வச்சுக்கிறோம். ரைட் ரெவரண்டுன்னு பேர் வச்சுக்கிறது. இதை சத்தியம் படிக்காத ஜனங்க நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, பின்னாடி ஐயோ ரெவரண்டு வரான்ட்டு போகிறாங்க. சாதாரண மனுஷன். இவங்களை பற்றியெல்லாம் மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு. சுமப்பதற்கரிய பாரங்களை சுமத்துக்குவாங்க, ஒரு சுண்டு வரலை கூட அதை தொடமாட்டாங்க. தங்கள் காப்பு நாடாக்களை அகலமாக்கி தங்கள் வஸ்திர தொங்கல்களை பெரிதாக்கி விருந்துகளிலும் முதன்மையான ஆசனங்களிலும் வந்தனங்களை வாங்கிவாங்களாம். எல்லாரும் அவங்கள பெருசாக மரியாதை கொடுப்பாங்க. முதன்மையான ஆசனங்கள் உட்காருவாங்க. சந்தை வெளிகளிலே ரபி ரம்பி என்று அழைக்கப்படுவதை விரும்புகிறார்கள் அப்படிங்கிறார். போதகர்னு சொல்கிறத விரும்புகிறாங்களா? இன்றைக்கி அப்படித்தாங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக சொல்லிட்டு பேசிட்டு, ஆனால் நாங்கள் கிறிஸ்துவுடைய ஊழியக்காரன்னு சொல்கிறாங்க. பைபிள் என்ன சொல்லுது? பூமியில் ஒருவனை உங்கள் பிதான்னு சொல்லாதே. அடுத்த வசனம் பாருங்க. மத்தேயு 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நீங்கள் குருக்கள் என்று அழைக்கப்படாதிருங்கள், கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு குருவாய் இருக்கிறார். பாருங்க, நீங்கள் குருக்கள் என்றும் போதகர், பின்னாடி இந்த வசனம் வருது, போதகர் என்று அழைக்கப்படாதீர்கள். போதகர்னாலே பாஸ்டர் நமக்கு ஒரே சீஃப் ஹெட் பாஸ்டர் யாருன்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அப்போ நீங்கள் யாருன்னு கேளுங்க. இப்போ சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கிறீங்க, நீங்கள் யார்? நீங்கள் நம்ம எல்லா சகோதரர்கள். நம்ம எல்லாத்துக்கும் தலை கிறிஸ்து தான். அவர் தான் ஒன்லி த சீஃப் பாஸ்டர். அவர் தாங்க நமக்கு போதகர். அவர் தான் நமக்கு போதிக்கணும். இன்னைக்கு எல்லாரும் பாஸ்டர்னு பேர் வச்சுக்கிறான். இயேசு கிறிஸ்து எதை வைக்க வேண்டான்னு சொன்னாரோ அதை வச்சுட்டு நாங்கள் ஊழியக்காரன்னு சொல்கிறவங்க எவ்வளவு ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க பாருங்கள். இதையத்தான் முதல் ஆர்சி செய்தார்கள். ஃபாதர்னு கூப்பிட்டாங்க இல்லையா? ஸோ இந்த தவறுகள் எங்கிருந்து ஆரம்பிச்சதுங்கிறத போன வாரமே நம்ம பார்த்தோம். போன வாரம் பார்த்தீங்கன்னா அங்கே பிரியமானவர்களே யூதா எழுதுகிறார்,
பொதுவான ரட்சிப்பை குறித்து நான் உங்களுக்கு எழுதுறபடி நான் பாருங்கள், கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்கு நீங்கள் தைரியமாக போராடணும். இப்போ நான் சொன்ன விஷயம் இருக்கு இல்லைங்களா, இதை போய் வெளியில் சொன்னால் எல்லாரும் நம்மளை திட்டுவாங்க. அது எப்படி நீங்கள் பாஸ்டர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அது எப்படி ஃபாதர்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? நாங்கள் சொல்லலைங்க, பைபிள் இருக்கு, வசனம் இருக்கு, படிக்கிறீங்களா? படித்து பாருங்கள். பூமியிலே ஒருவனையும் உங்கள் பிதான்னு சொல்லாதீங்கன்னு இருக்கு. சண்டைக்கே வருவாங்க. போராட்டம் வந்துருச்சா? அதுதான் இந்த விசுவாசம். இப்போ நம்ம பாருங்கள், இதை சொல்கிறோம் இல்லையா, இது தாங்க மகா பரிசுத்தமான விசுவாசம். இந்த விசுவாசத்துக்குள்ளே வந்துட்டா சில போராட்டம் இருக்குது. நீங்கள் தைரியமாக நில்லுங்க. ஏன் தெரியுங்களா? பொய்யை பேசுகிறவனே தைரியமாக பேசும்போது உண்மையை சொல்கிறவங்களுக்கு எதுக்குங்க பயம்? இதுதாங்க சத்தியம், இதுதான் சத்தியம். அடிக்கிறீங்களா அடிச்சுங்க, துன்பப்படுத்துறீங்களா துன்பப்படுத்திங்க, துப்புறீங்களா துப்பிக்கிங்க, வாங்கிக்கிறோம், அவ்வளோதான், சகிச்சுட்டு போயிடுறோம். இதுக்கு தான் வந்திருக்கோம். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் பேதுரு எழுதுகிறார். ஏன்னா நம்ம வைத்திருக்கிற விசுவாசம் தேவன் தன்னுடைய வசனத்தின் மூலம் நேரடியாக நமக்கு கொடுத்த விசுவாசம். இதுக்காக நம்ம தைரியமாக போராடணும். இதில் எது சரி எது தவறுன்னு கண்டுபிடிச்சோமா? ஃபாதர்னு சொல்லக்கூடாதுன்னு பைபிள் சொல்லுது, நான் அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நம்ம அதை தவறுன்னு சொல்லும் பொழுது நமக்கு என்ன வந்துடுங்க? ஒரு போராட்டம் வரும். இது சின்ன சாம்பிள், இந்த மாதிரி நிறைய இருக்குது. டோட்டல் பைபிளையே மாற்றிட்டாங்க. ஸோ இது எங்கேருந்து ஆரம்பிச்சது? ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அப்போஸ்தலனாகிய பவுல் தான் முதல் சபைகளை ஏற்படுத்தினார். ஐரோப்பா கண்டத்தில் 5 இடங்களில் சபை உருவாச்சு. போன வாரம் பார்த்தோம் இல்லையா, ஜெருசலேம், அப்புறம் அந்தியோகியா. இந்த அந்தியோகியாவில் தான் முதல் கிறிஸ்தவர்கள்னு பேர் வந்துச்சு. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் 1 வருஷ காலமாய் சபையோடே கூடியிருந்து அநேக ஜனங்களுக்கு உபதேசம் பண்ணினார்கள். முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கிற்று. கிறிஸ்தவர்கள் அப்படிங்கிறது கிறிஸ்துக்கார், இவங்கெல்லாம் கிறிஸ்துக்கார் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இவங்கெல்லாம் கோயம்புத்தூர்கார், இவங்க மெட்ராஸ்கார் அப்படி சொல்கிற மாதிரி இவங்க கிறிஸ்துக்கார் அப்படின்னு என்ன அர்த்தம்? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் அப்படின்னு அர்த்தம். முதல்ல இவங்களுக்கு தான் அந்த பேர் வந்துச்சான், கிறிஸ்தவர்கள். அப்போ 5 சபை, 1 எருசலேம், இன்னொன்று அந்தியோகியா, 3வது அலெக்சாண்ட்ரியா, 4வது பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டைன் துருக்கி, 5வது ரோமாபுரி ரோம். இந்த 5 சபைகள் தான் சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. நமக்கு போன வாரமே பார்த்துட்டோம். இதில் 5 பேர் கண்காணிமார்கள். தங்களுக்கு யார் பெரியவங்கிற பிரச்சனையில் ரோமர்கள் ஜெயித்தாங்க. அதனால் ரோமன் கேத்தலிக்குன்னு பேர் வந்துச்சு. இந்த ரோமன் கேத்தலிக்கில் ஆதி காலத்தில் இருந்த நிறையா தவறான போதகர்கள் என்ன பண்ணினாங்க தெரியுங்களா? நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி இருக்கிற ரோமன் கேத்தலிக்கிற சகோதர சகோதரிகளுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. தங்களுடைய தவறான போதகத்தை உள்ள நுழைக்கிறதுக்காகவே எபிரேய கிரேக்க மொழியில் இருக்கிற வேதத்தை லத்தீன் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணி அப்படியே டெட் லாங்குவேஜாக பைபிளை புதைச்சிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் இந்த பூமியில் கடவுள், ஆண்டவர், அவருடைய திட்டம் எதுவுமே தெரியாதுங்க. அதுக்கு ஹிஸ்ட்ரி பச்ச பேர் என்ன தெரியுங்களா? டார்க் ஏஜஸ், இருண்ட காலம். இந்த இருண்ட காலத்தில் இந்த சத்தியத்தை தெரிய வேணும்னு வாஞ்சியாக போன நிறையா கிறிஸ்தவர்களை இந்த போதகர்கள் கொண்ட ஒரு மகா பெரிய அமைப்பு அது என்ன பண்ணுச்சுன்னா அடித்து நொறுக்கி கொன்னுட்டாங்க. இந்த அமைப்புக்கு என்ன பேர் தெரியுங்களா? அப்பான்னு பேர். இந்த அப்பாவுக்கு லத்தீனில் பப்பான்னு பேர். அதை சுருக்குனீங்கன்னா போப்புன்னு பேர். நீங்கள் போய் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். கடந்த நூற்றாண்டுகளில் எத்தனை கிறிஸ்தவர்களை கொன்று குவிச்சாங்க தெரியுங்களா? இரத்த வெள்ளம் ஓடிச்சு. நிறைய பேருக்கு தெரியாதுங்க. ஆனால் அவர் தங்களை நல்லவர்கள் மாதிரி அங்கே காட்டிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஜனங்களுக்கு அது இன்னசென்ட் தெரியல. அவங்களுக்கு இப்படி தான் போயிட்டு இருந்தான். அதனால தான் ஆண்டவர் முதலே தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதினார். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிக்கலாம். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதையாகிலும் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வாதைகளை தேவன் அவன் மேல் கூட்டி. முதலே சொல்லிட்டார், இது கூட எதையும் நீங்க கூட்டிடக்கூடாது, உங்களுக்கு வாதம் வந்துடும். புரியுதுங்களா? அதே மாதிரி ஒருவன் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தின் வசனங்களிலிருந்து எதையாகலும் எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் அவனை என்ன பண்ணிடுவான்? அவன் அந்த பங்கையை எடுத்துருவாங்கிறான். ஸோ அந்த வாதை தான் இன்றைக்கி வந்திருக்கு. உண்மையான சத்தியமே தெரியல அவ்வளோ பெரிய ஆர்கனைசேஷனுக்கு. புரியுதுங்களா? சத்தியமே தெரியாமல் இன்றைக்கி பெரிய டெவலப்மெண்ட் ஆகிட்டான். இவங்க எப்படி வளர்ந்தார்கள் என்பதுக்கு இந்த 2000 வருஷம் போன வாரமே பார்த்தோம் இல்லையா?
அது எப்படி வளர்ந்தாங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்னா ஹிஸ்ட்ரியில் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் ஒரு உவமையை பேசுகிறார். அந்த உவமையில் இவர்களுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டதுன்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், அதற்கு ஆதாரமாக மத்தேயு பாருங்கள், அடுத்தடுத்து வரக்கூடிய உவமைகள் தான். மத்தேயு 13:31. வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் விதைத்தான். பாருங்க, பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு. அதை ஒரு மனுஷன் எடுத்து தன் நிலத்தில் அங்கே விதைச்சிட்டார். விதைச்சு என்ன ஆயிடுச்சுன்னா பாருங்க, அது சகல விதைகளிலும், கவனிங்க, சகல விதைகளிலும் சிறியதாக இருந்தும் வளரும்போது சகல பூண்டுகளிலும் பெரியதாயிடுச்சான். ஆகாயத்து பறவைகளெல்லாம் அதில் என்ன பண்ணிடுச்சான், தங்கிருச்சு. இதுதான் அந்த உவமை. அப்படின்னா முதல் உவமை விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டானது, இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பண்ண அறுவடை. ரெண்டாவது உவமை, அவர் விதைச்சார், நல்ல மணியை விதைச்சார், களைகள் வந்துருச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா அது எப்படி டெவலப் ஆயிடுச்சு. இப்போ ரெண்டாவது அறுவடை. இந்த ரெண்டாவது அறுவடைக்கு நடுவில் இந்த கள்ள சபை எப்படி வளர்ந்தது அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாரு. கவனிக்கிறீங்களா? அது கடுகு விதை, கடுகு செடியாகத்தான் இருக்கணும். இப்போ நீங்கள் கடுகு செடியா மரமா, அது ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இப்போ தான் நமக்கு கடுகு மட்டும்தான் தெரியும். வடச்சட்டியில் போட்டால் பொடுபொடுன்னு என்ன ஆகும், வரும், அது மட்டும் தெரியும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்கணும், இதில் ஒரு நூதனமான விஷயத்தை ஆண்டவர் சொல்கிறார் நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காகவே. அது செடி ஒரு சிறிய மரமாக, ஒரு சிறிய செடியாக இருந்தது, ஒரு பெரிய மரமாகிடுச்சுங்கிறார். ஆக்சுவலாக த நேச்சர் ஆஃப் கடுகு, அது பார்த்தீங்கன்னா செடியா மரமா என்று ஒரு கேள்வி கேட்டால் அந்த படத்தை பாருங்கள், கடுகு செடி தான். நேச்சுரலாகவே கடுகு என்ன தான், கடுகு செடின்னு தான் சொல்லுவோம். அது ஒரு காலும் மரமாகாது. அப்படின்னா இந்த உவமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார், பரலோக ராஜ்யங்கிறது ஒரு சின்ன ஒரு கடுகு மாதிரி. அது எப்படி தான் இருந்திருக்க வேணும்னா செடியாக தான் இருந்திருக்க வேணும். ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னா அப்நார்மலாக ஒரு பெரிய மரமாயிடுச்சு. அது மரமாகி ஆகாயத்து பறவைகள் எல்லாம் அதில் தங்கிடுச்சு. இப்படி சொன்னோன்னே சீசர்கள் திடீர்னு கேட்குறாங்க, ஆமாம் ஆண்டவரே, ஏன் ஊமைகளாக பேசுகிறீங்க? மறுபடியும் அதே வசனத்தை திருப்பி ரீகால் பண்ணலாம். மத்தேயு 13:10. அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் ஏன் அவர்களோட ஊமைகளாக பேசுகிறீர் என்று கேட்டார்கள். ஏன் ஊமைகளாக பேசுகிறீன்னு கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றார், பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது. அப்போது இந்த ஒவ்வொரு ஊமையிலையும் பரலோக ராஜ்யத்தின் ரகசியம் இருக்குது. என்ன ரகசியம்னா, கடந்த வாரத்தில் பார்த்தோம் இல்லையா, 3 அறுவடைகள். அந்த 3 அறுவடைகளினுடைய 2 ஊமைகளுடைய தொடர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிற அடுத்த இந்த ஊமை. என்னது? கடுகு விதை பற்றி படிச்சோம் இல்லையா? பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கு அப்படின்னு. இந்த கடுகு விதைங்கிறது அது எதை குறிக்குது? பரலோக ராஜ்யம் அப்படிங்கிற இதையும் ஒரு மனுஷன் எடுத்தாராம், விதைச்சார், படிக்கிறோம் இல்லையா? இதுவும் பைபிள் வசனம் என்ன, நல்ல விதையை விதைக்கிறவர் மனுஷகுமாரன் அப்படின்னு. அந்த கடுகு விதை பரலோக ராஜ்யம்னா என்ன அப்படின்னு சொல்லி கவனிக்கும் போது பாருங்கள், வெளிப்படுத்தல் 18:20 வாசிக்கலாம். பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலரே. என்ன சொல்றார்? பரலோகமே பரிசுத்தவான்களாகிய அப்போஸ்தலரே அப்படின்னு ஆரம்பிக்கிறார். 144,000 பேர் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க தாங்க கடுகு விதையா. அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க? டோட்டல் ஒட்டுமொத்த உலக பாப்புலேஷன் எடுத்துங்க, எத்தனை 1000 கோடின்னு தெரியாது. ஆனால் ஒரு கணக்கு இருக்குது. அது ரொம்ப நாள் கழித்து நம்ம பார்க்கலாம், கடவுளுக்கு சித்தமாக இருந்தால். இந்த உலகத்தில் ஆதாமிலிருந்து நாளைக்கு கடைசியாக மரணம் சம்பவிக்கிற வரைக்கும் எத்தனை 1000 கோடி ஜனங்கள் தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறாங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. சும்மா ஒரு 30,000 கோடின்னு வச்சுங்களேன். அந்த 30,000 கோடியில் 144,000 பேருங்கிறது எத்தனை ரேஷியோன்னா ஒரு சின்ன கடுகு மாதிரி. கவனிக்கிறீங்களா? ஒரு கடுகு மாதிரி. அப்போ இந்த கடுகு 144,000 பேர், அவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனங்கள் மத்தியில் இந்த கடுகு செடியாக தான் இருக்கணும், அது சின்னதாக தான் வளரணும். அதனால தான் திருச்சபைக்கு தேவன் வச்ச பேர் பயப்படாதே சிறு மந்தையேன்னார், பெரும் மந்தையெல்லாம் இல்லை. அப்போ அந்த சிறு மந்தைங்கிறது கடுகு மாதிரி. அப்போ கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கணுமா? 144,000 பேருங்கிறது கொஞ்சமாக தான் வளர்ந்துருக்கணும்.
அதற்கு பதிலாக இங்கே ஒரு சபை ஒரு பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா, அப்நார்மலாக வளர்ந்துருச்சுன்னா, அது உண்மையான திருச்சபை அல்ல. நல்லா புரிஞ்சுங்க. கடுகு சின்னதாக தான் இருக்கணும், அது செடியாக தான் இருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சிறுமந்தையாக தான் இருக்கணும். திருச்சபை சிறுமந்தையாக தான் இருக்கணும். அது எந்த காலத்திலும் பெருமந்தை ஆகாது. அதுக்குள்ளே எப்போதுமே ஒரு கோஆர்டினேஷன், ஒரு ஒற்றுமை இருக்கும். ஆனால் இங்கே அது பெருமந்தையாக இருக்குன்னா, இது அப்நார்மலாக வந்துருச்சு இல்லையா, அப்படின்னா இது தேவனுடைய சபை அல்ல. புரியுதுங்களா? அப்படின்னா எது இன்னைக்கு வளர்ந்து நிற்குது பாருங்கள், களைகள்னு படித்தோமே, அந்த களைகள் தான் இந்த பெரிய வளர்ந்து நிற்கிற சபை. இது பெரிய மரமாயிடுச்சா, உலகம் முழுவதும் இந்த சபைகள் தான் பெயர் சபைகள், இதுக்கு பேரே. இதில் ஆகாயத்து பறவைகள் எல்லாம் வந்து தங்கியிருக்கு தான் இப்போ. கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இந்த ஆகாயத்து பறவைகள் யாருன்னு தெரியணும்னா அதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பைபிள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பவுல் மூலமாக. எபேசியர் 2:1 வாசிக்கலாம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை உயிர்ப்பித்தார். நம்மளை பார்த்து சொல்கிறார், நம்மளாம் அக்கிரமத்தில் மரித்திருந்தோம், நம்மளை உயிர்ப்பித்துட்டார். சத்தியம் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம உயிரோடு இருக்கிற நிலைமைக்குள்ளே வந்துட்டோமா. அடுத்தது பாருங்கள். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டு பாருங்க. அப்போ நல்லா கவனிக்கலாம். இந்த வசனத்தில் என்ன இருக்கு? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்திலே கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபு. அது யாரு? யார் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் தொடர்ந்து கிரியை செய்கிறது? நமக்கு ஏற்கனவே தெரியும், சாத்தான். அவனை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக படிக்க போகிறோம் பின்னாடி. இப்போ அவன் என்ன செய்கிறான்? அவன் எல்லா ஜனங்களையும் கீழ்ப்படியாமைக்குள்ளே கொண்டு போயிட்டான், இன்க்ளூடிங் பரலோகத்திலிருந்து வந்த கெட்டு போன தேவதூதர்கள். அவங்களும் கீழ்ப்படியாமல் போயிட்டான். அப்போ அவங்களையும் வந்தால் என்ன பண்ணியிருக்கான்? கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளாக மாற்றிருக்கான். டோட்டலாக இந்த ஒட்டுமொத்த உலகத்தையே கீழ்ப்படியாமைக்குள்ளே கொண்டு போயிருக்கான். இவன் எங்கே இருக்கான்னா ஆகாயத்தில் இருக்கான், அட்மாஸ்பியர். புரியுதுங்களா? இங்கே இருந்துட்டாங்க. சில ஆகாயத்து பறவைகளை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுட்டு, இந்த ஆகாயத்து பறவைகள் தான் இந்த பெயர் சபைங்கிற மிகப்பெரிய கடுகு மரத்தில் வந்து உட்கார்ந்துருக்கான். அதனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில் வரும்போது ஒரு மகா பெரிய தீர்க்க தரிசனம் சொல்லிட்டே இறங்குவார். பாருங்க, வெளிப்படுத்தல் 18:1. இவைகளுக்கு பின்பு வேறொரு தூதன் மிகுந்த அதிகாரமுடையவனாய் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். அவனுடைய மகிமையினால் பூமி பிரகாசமாயிற்று. அவன் பலத்த சத்தம். பாருங்க, அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசமாகுதுன்னா அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய 2ஆம் வருகை. அப்போ அவர் என்ன செய்றார் பாருங்க, வாங்க வாசிங்க. பலத்த சத்தமிட்டு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடுமாயிற்று. கவனிக்கிறீங்களா? இது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனம். அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, ஒரு மகா பாபிலோன் விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளின் கூடாயிற்றான். ஆகாயத்து பறவைகள். யார் இந்த பாபிலோன்னு தெரியணும். இது ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட். பழைய காலத்தில் பாபிலோன் தேசத்தில் கவனிக்கிறீங்களா, ஒரு ராஜா இருந்தான். அவன் என்ன செஞ்சான்? நிறையா விக்கிரக ஆராதனை எல்லாம் பண்ணி ஒரு மிகப்பெரிய விருந்து பண்ணி தேவர்களை எல்லாம் புகழ்ந்தானா. உண்மையான கடவுளை விட்டுட்டு மற்ற விக்கிரக தேவர்களை அவன் புகழ்ந்துட்டு இருந்தான், மயக்கத்தில் இருந்தான். அப்போ தான் ஒரு பெரிய எழுத்து வந்து எழுதுச்சான், உனக்கு ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சுது, நீ அழிஞ்சு போயிடுவேன். தானியேல் வந்து அதை ரிவீல் பண்ணுறார். புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இங்கேயும் நிறைய விக்கிரக ஆராதனைகள், தேவனுக்கு பிரியமான விஷயங்கள் எல்லாம் அதிகமாக இன்றைக்கி யார் செய்துட்ருக்கிறதுனா அந்த பாபிலோனை போல இங்கே இந்த பெயர் சபைகள் பண்ணிகிட்ருக்கிறான். இவங்களுக்குள்ளே தான் பேய்களுடைய குடியிருப்பு. அதனால தான் சில போதகர்களை எதுக்கெடுத்தாலும் பிசாசு கட்டு, கன்னி கட்டு, அந்த கட்டு, இந்த கட்டு, எதுக்கெடுத்தாலும் இந்த பிசாசு கட்டை அழுக்கிறேங்கிறது. பில்லி சூனியம், பேய், பிசாசுன்ட்டே பேசுவாங்க. தேவன், அன்பு, உலகம், அவருடைய ராஜ்யத்தை குறித்து பேசவே மாட்டான். காரணம் என்ன? இந்த கெட்டுப்போன பிசாசுகளுடைய உபதேசத்துக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆகாயத்து பறவைகள் யாருன்னா இவங்க தான். இந்த
தவறான போதகர்கள் இவங்க வந்து இந்த பெயர் சபை முழுவதும், இந்த ஆலமரம் முழுவதும் வந்து உட்கார்ந்துட்டு அதில் இருக்கிற ஜனங்களை தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை ஆண்டவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு விதைக்கு ஒப்பா இருக்குது. அது வந்து ஒரு பெரிய சின்ன செடியாக தான் இருக்கணும். ஆகாயத்து பறவைகள் தங்குற மாதிரி பெரிய மரம் ஆயிடுச்சு. அந்த மரம் அப்படி ஆயிடுச்சுங்கிறார். அப்போது ஆகாயத்து பறவைகள்ங்கிறது இந்த தவறான போதகர்கள் வந்து இந்த சபைகளில் உட்கார்ந்து ஜனங்களை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கிறத இப்போ பாருங்கள். நிறைய பேர் இந்த யூடியூப் கேட்குற ஜனங்களே அல்லது நேரடியாக சத்தியம் கேட்குற ஜனங்களே ஒரு கேள்வி கேட்குறான். என்ன கேள்வினா, ஆமாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டாக சத்தியத்தின்படி தான் இருக்குது, ஓகே நல்லா இருக்குது, ஆனால் ஏன் உங்களுக்கு நிறைய கூட்டமே வரமாட்டேங்குது? இந்த கேள்வி சரியா இல்லையா? நிறைய பேர் இது கேட்குறது இல்லைங்க. இப்போ பாருங்கள், இப்போ இந்த யூடியூப்பில் கேட்குறது மீறி போனால் ஒரு 200 பேர் கேட்பாங்க, அவ்வளோதான். ஆனால் தவறாக போதிக்கிறாங்க பாருங்கள், ஆசை வார்த்தைகள் காட்டி நாங்கள் கடவுள் சொன்னார் அதில் வந்து லட்சக்கணக்கில் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி நமக்கு ஒன்றும் கவலை இல்லை. நமக்கு உண்மையான தேவனுடைய பிள்ளையுடைய செலெக்ஷன் தான் இப்போ நமக்கு ரொம்ப தேவை. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் உங்களுக்கு அதிகமான கூட்டம் வரல? இதுக்கு பதில் பேதுரு சொல்லுவார். வாசிக்கலாம் பாருங்கள், 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். பாருங்க, ரொம்ப கிளியரா சொல்றார், உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கு ஏதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தாங்களை கிரயத்திற்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தாங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் இங்கே இருக்கிறாங்களா? அவங்க என்ன பண்ணுறாங்களா? கேட்டுக்கேதுவான வேத புரட்டுக்களை தந்திரமா உள்ள நுழைய பண்ணி தங்களை பாருங்கள் கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலிச்சிருவாங்களாம். இயேசு கிறிஸ்து நம்மளை கிரயம் பண்ணியிருக்காருன்னு பைபிள் சொல்லுது இல்லையா? கிரயம் பண்ணியிருக்காருன்னு என்ன அர்த்தம்? ரத்தத்தை கொடுத்து வாங்கியிருக்காருங்க. அதுக்கு ஏதாவது காசு கேட்டாரா? தசம பாகம் காணிக்க கொடுங்க, தாலி கொடுங்க, தங்கம் கொடுங்கன்னு கேட்டாரா? அப்போது இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கிரயம் பண்ணியிருக்காராம். இவங்க அதுக்கு காசு வாங்குறாங்க பார்த்தீங்களா? தங்களுடைய ஆண்டவரை மறுதலிக்கிறாங்க. ஆனால் அடுத்த வசனம் பாருங்கள், அவருடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். மெஜாரிட்டி இவங்க பின்னாடி தாங்க போவாங்க. ஏன்னா இவங்க கடுகு செடி இல்லை, கடுகு மரம். இவங்க பின்னாடி தான் போவாங்க. அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். அடுத்த வசனம் பாருங்கள், பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு தண்டனை பாருங்கள் ரெடியாக இருக்குங்கிறாரு. இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா இந்த பெயர் சபையை வழி நடத்தக்கூடிய தவறான போதகர்கள் ஒருத்தர் கூட இல்லாமல் போயிடும். அவங்க சொல்கிறதெல்லாம் பொய்யாயிடும். பொருளாசையுடையவர்களாய் எல்லாம் நல்லா சொல்லுவாங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாம் சொல்லுவாங்க. கடைசியில் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி அப்படின்னு முடிப்பாங்க. அல்லது சைடில் ஜிபே நம்பர் எல்லாம் வரும். நீங்கள் அனுப்ப வேண்டிய எதுக்கு? எத்தனையோ ஏழைகள் இந்த பூமியில் இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதர சொல்ல, நம்மளை சுற்றிலுமே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது, ஏழைக்கு இறங்குறவன் கடவுளுக்கே கடன் கொடுக்குறான். இது மற்ற ரிலிஜன் இருக்கிறவங்க தெரியாமல் போய் கோடிக்கணக்கில் அந்த அவங்களுடைய உண்டியலில் போடுறாங்க. அது யாருக்குமே பிரயோஜனம் ஆகிறதில்ல. ஆனால் உண்மையான கிறிஸ்தவர்கள் தேவனுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா யாருக்கு செய்கிறாங்க? இல்லாதவங்களுக்கு. புரியுதுங்களா? ஏழைகளுக்கு நம்ம சுற்றிலும் சாப்பாடு இல்லை, அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க. ட்ரெஸ் இல்லாதவங்களுக்கு ட்ரெஸ்ஸை கொடுங்க. நீங்கள் உலகத்தை மாற்ற வேண்டாம், உங்களை சுற்றியில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் விளக்காருங்க போதுன்ட்டார். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீங்க, விளக்குன்னு சொல்கிறார். தம்முடைய அந்த விளக்கு தண்டில் மேலே வைக்கிற விளக்கு வந்து சுற்றி இருக்கிற வெளிச்சம் கொடுக்கும் இல்லையா? நீங்கள் சூரியன்னு நம்மளை சொல்லலை, சூரியன் கிறிஸ்து தான். அப்போது இந்த பூமியில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறத விட்டுருவாங்க, காணிக்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு பெரிய பெரிய போதகர்கள் எல்லாம் பெரிய பணக்காரனாயிருவான். எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு போதகத்தில் இருக்கிறாங்க பாருங்கள். அதைத்தான் சொல்கிறார், பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் தங்களுக்கு வசப்படுத்தி கொள்வார்கள். அவங்களுக்கு வந்து தண்டனை இருக்குது. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி கவனிக்கும் போது முதல் 3 நூற்றாண்டுகள் வரைக்கும் சத்தியத்தில் சகோதரர்கள் எல்லாம் வளர்ந்துட்டு இருந்தாங்க. அப்போ ரோமர்களால் ரொம்ப கஷ்டம், நிறைய வந்து கொடுமைப்படுத்திட்டு இருந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட டைமில் கான்ஸ்டன்டைனுங்கிற ஒரு ராஜா வந்தால், இவனை குறித்து நம்ம டீட்டெயிலாக பின்னாடி பார்க்க போகிறோம். அவன் வந்து தன்னுடைய கனவில் ஒரு சிலுவை அடையாளம் வந்ததுக்காக ஒரு ஓவர் நைட்டில் என்ன ஆகிட்டான், கிறிஸ்தவனாக மாறிட்டான், ரோம பேரரசன். அப்போ கிறிஸ்தவனாக மாறும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, சலுகைக்காக மந்திரிகள் எல்லாம் கிறிஸ்தவங்களாயிட்டாங்க.
கடைசியில் என்ன ஆச்சுன்னா, ரோமர்களுக்கு இருந்த அத்தனை சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்கள், அப்புறம் என்ன சொல்லலாம், பண்டிகைகள், நிறைய தவறான வழிமுறைகள் எல்லாமே ரோமர்களுக்கு இருந்தது. இவன் கிறிஸ்தவனாக மாறின அப்படியே கிறிஸ்தவ மண்டலத்துக்குள்ளே வந்துச்சு. உள்ளே வந்தோடனே பாருங்கள், இந்த கிறிஸ்தவ சபை கள்ள சபையாக உருவெடுத்தது. தவறான போதங்கள் உள்ளே வந்துருச்சு. அப்படி உருவெடுத்தது எப்படிங்கிறத அடுத்த ஓமையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசுகிறார் பாருங்க. இதுதான் ஆண்டவர் நம்மகிட்ட பேசுகிற மெத்தடு. இந்த கள்ள சபை ஒரு சிறிய செடியாக இருக்க வேண்டிய சபை இப்போ என்ன ஆயிடுச்சு, பெரிய மரமாயிடுச்சு, அப்நார்மல் வளர்ச்சி, பெரிய சபை ஆயிடுச்சு. அங்கே சாத்தானுடைய பிள்ளைகள் எல்லாம் அங்கே வந்து உட்காந்துட்டாங்க, ஆகாயத்து பறவைகள். இவங்க உட்கார்ந்து என்ன பண்ணினாங்க, அது அடுத்த உவமையில் சொல்ல பாருங்க. மத்தேயு 13:33. வேறொரு ஊமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் புளித்த மாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து முழுவதும் புளிக்கும் வரைக்கும் 3 படி மாவிலே அடக்கி வைத்தாள் என்றார். இவ்வளவுதான் ஊமை, இவ்வளவுதான் பரலோக ராஜ்யம். அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வரக்கூடிய அந்த ஊமை சொல்றார். பரலோக ராஜ்யம் ஒரு புளிச்ச மாவுக்கு ஒப்பா இருக்கு. அது ஏற்கனவே புளிச்ச மாவா இருக்கு. அதை ஒரு ஸ்திரீ எடுத்து மேலும் 3 படி புளிக்க வச்சுதான். இது எதை குறிக்குதுன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்து சத்தியத்தை சொன்னதுக்கு பிறகு இந்த பெயர் சபைகள் டெவலப் ஆகும்போது, இந்த பெயர் சபை எதில் டெவலப் ஆச்சு, டெவலப் ஆயிடுச்சுங்கிறத முதல் உவமையில் சொல்லிட்டார். அதுதான் சிறிய செடியாக இருக்க வேண்டியது மரமாயிடுச்சு. இப்போ எதில் டெவலப் ஆச்சுங்கிறது தான் இப்போ இந்த உவமையில் சொல்கிறார். இது ஒரு ஸ்திரீ, ஏற்கனவே ஒரு ஸ்திரீ இருக்குது, ஏற்கனவே ஒரு புளிச்சமாவும் இருக்குது. அதை எடுத்து மேலும் புளிக்க வச்சிருச்சு. அப்படின்னா முதல்ல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது புளிச்ச மாவுன்னா என்ன, அதை எடுத்த ஸ்திரீ யார், மேலும் அந்த ஸ்திரீ புளிக்க வச்சதே அந்த 3 படிங்கிறது எதை குறிக்கும். இது தெரிஞ்சதுன்னா இந்த உவமையினுடைய விளக்கம் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கிட்டே போகலாம். ஒரு முறை அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. மத்தேயு 16:6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள் என்றார். திடீர்னு பரிசேயர்கள் சதுசேயர்களுடைய புளிச்ச மாவை குறித்து எச்சரிக்கையாக இருங்க. அவங்க உடனே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. உடனே ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல், ஏன்னா அவங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்து அப்படி சொன்னார். அப்போது அவங்களுடைய உபதேசம் எப்படி இருக்குன்னா, புளிச்ச மாவு மாதிரி இருக்கா. நம்ம கூட சொல்கிறோம் இல்லையா, என்னங்க திருப்பி திருப்பி இதே சொல்லிட்டு இருக்கிறீங்க, கேட்டு கேட்டு புளிச்சு போச்சு, அந்த வார்த்தை சொல்கிறோம் இல்லையா, அதே தான். புளிச்ச மாவுங்கிறது அது ஏற்கனவே இருந்த ஒரு தவறான உபதேசம், அது ஏற்கனவே புளிச்சிருச்சு. ஸோ இந்த ஒரு புளிச்ச மாவை குறித்து தான் அவர் பேசுகிறார். அப்பத்தின் புளிச்ச மாவை குறித்து அவர் பேசலை. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய காலத்துக்கு பிறகு இங்கே என்ன அதிகமாக டெவலப் ஆகிடுச்சுன்னா, புளிச்ச மாவு தான் டெவலப் ஆகிடுச்சு. அதனால தான் பவுல் சொன்னார், உங்களிலும் சிலர் எழும்பி சீசர்களை தங்களுக்குள் இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளெல்லாம் போதிப்பார்கள் சொல்லிட்டு தான் அவர் போனாருங்க. அப்போ அந்த புளிச்ச மாவு எதை குறிக்குதுன்னா, தவறான உபதேசம். சரியா? அப்போது தவறான உபதேசம் டெவலப் ஆகும்போது அந்த தவறான உபதேசத்தை கையில் எடுத்த அந்த இஸ்திரி அந்த அம்மா யார், அது வேணும் இல்லையா, ஒரு இஸ்திரி எடுத்து தான். தவறான உபதேசம் ஏற்கனவே இருக்குது. அது ஏற்கனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காலத்திலேயே பரிசேயர் சதுசேயர்ல அந்த உபதேசத்தை கொடுத்துட்டு போயிட்டான். அதையே வந்து ஒரு இஸ்திரி கையில் எடுக்குது. அதை கையில் எடுத்து மேலும் 3 படி பிடிக்க வச்சிருச்சான். இப்போ அந்த ஸ்திரீ யாருன்னு தெரியணும். சரிங்களா? அது யாருங்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நமக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். பாருங்கள், வெளிப்படுத்தல் 17:1. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னுடனே பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோடே பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவளுடைய வேசித்தனமாகிய மதுவால் பூமியின் குடிகள் வெறி கொண்டிருந்தார்கள். பாருங்க, ஒரு திரளான தண்ணீர்கள், நமக்கு ஏற்கனவே அந்த வசனம் படிச்சுக்கணும், நிறைய ஜனங்கள், அதுக்கு மத்தியில் ஒரு வேசி உட்காந்துருக்கான். அந்த அம்மா எல்லா ஜனங்களுக்கும் மது ஊற்றி குடிச்சு எல்லாரையும் போதையில் வெறிக்க வச்சிருச்சான் இல்லையா? அது யார் அந்த ஸ்திரீ? இப்போ நம்ம மத்தேயுல படிச்சோம் இல்லையா, ஒருவேளை அந்த ஸ்திரீயா ஒரு கம்பேர் பண்ணிடலாமா? இந்த ஸ்திரீ என்ன பண்ணியிருக்கு தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 17:6 வாசிக்கலாம் பாருங்கள்.
அந்த ஸ்திரீ பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவுடைய சாட்சிகளின் இரத்தத்தினாலும் வெறி கொண்டிருக்கிறதை கண்டேன். இந்த வசனத்தை நீ அப்படியே சரித்திரத்துக்குள்ளே கொண்டு போனீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவை பற்றி சாட்சி சொன்ன அத்தனை பேர்த்தையும் கொன்று குவிச்ச ஒரு சபை இருக்கு. இரத்த ஆறு ஓடி இருக்கு. கிறிஸ்துவுடைய பேரை சொல்லி உண்மையை சொன்னதுக்காக அவர்களை இயேசு கிறிஸ்துவுடைய பேர்லேயே ஒரு சபையை வச்சு அந்த சபையில் இருக்கிற ஜனங்களுடைய அதிகாரத்தில் அந்த ஜனங்களை எல்லாம் கொன்று கூச்சாங்க. 6-7 கோடி பேருக்கு மேலே செத்துருக்காங்க. யார் தெரியுமா அதை செய்தது? அப்படியே சொன்னோம் இல்லையா, அப்பான்னு சொல்லக்கூடிய பேர் போப்பு. இந்த போப்பு மார்க்கத்துக்கு வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரம் வச்ச பேர் என்ன தெரியுமா? வேசி. இதுதான் தவறான போதகங்கிற அந்த மதுவை ஊற்றி இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் தவறான போதகத்தில் திளைச்சிருக்காங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அந்த ஸ்திரீ யார் தெரியுமா? அந்த ரோமன் கேத்தலிக். அதுதான் ஏற்கனவே பரிசேயர் சதுசேயர் தவறான உபதேசத்தை கொடுத்துட்டாங்க. இப்போ அதை இவங்க சபை டெவலப் ஆகும்போது அதே தவறான உபதேசத்தை கையில் எடுத்தாங்க. அதனால தான் பைபிளில் 2 ஸ்திரீயை பற்றி படிக்கலாம். பாருங்கள், 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்கலாம். நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களை கொஞ்சம் கவனிங்க. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக, அப்போ பவுல் சொல்கிறார், திருச்சபையை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு. அந்த ஒரே புருஷன் கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணி வைங்க. கிறிஸ்து ஒரே புருஷன் தான். அப்போது உண்மையான திருச்சபை இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே புருஷனுக்கு கற்புள்ள கன்னிகையாக இருக்கா. கற்புள்ள கன்னிகை தெரியும் இல்லையா? புருஷன் சொல்கிறதையே கேட்டு புருஷன் பின்னாடியே வர்றவங்க தான் கற்புள்ள கன்னிகை. அப்போ இயேசு கிறிஸ்து என்கிற புருஷன், அவர் ஒரே புருஷன் தான். அவர் பின்னாடி உண்மையாக போகிறவங்க தாங்க திருச்சபை. இன்னும் சில ஸ்திரீகள் இருக்காங்க பாருங்கள். அவங்க யாருன்னு பார்க்கலாமா? ஏசாயா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் பாருங்கள். அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, அதனால தான் அதை அண்டர்லைன் பண்ண சொன்னேன். இங்கேயும் 7 ஸ்திரீகள் இருக்காங்க. அவங்க ஒரே புருஷனை பிடிச்சிக்கிட்டு, நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படி உங்கள் பேர் மாத்திரம் விளங்கட்டும்னு சொல்லுவாங்களாம். கவனிக்கிறீங்களா? இவங்க யாரும் பாருங்கள், புருஷன் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. அப்போ இவங்க யாருன்னா, அவங்க தான் இன்றைக்கி இருக்கிற தவறான சபைகள். இவங்களும் இயேசு கிறிஸ்து என்கிற ஒரே புருஷன் பேரை தாங்க வச்சுருக்காங்க. ஆனால் சொந்த ஆகாரத்தை, அப்படின்னா சொந்த டாக்டரின், போதகம் தப்பு தப்பாக போதிக்கிறது. ஆனால் யார் பேர் சொல்லிக்கிறது? இயேசு கிறிஸ்து பேரை. அதே மாதிரி சொந்த வஸ்திரம்ங்கிறது சொந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுக்குவாங்க. அவங்க அந்த சபைக்குன்னு ஒரு ரூல் இருக்கும். ஆனால் அந்த ரூல் பைபிள் படி இருக்காது. ஒரு சபையார் இன்னொரு சபையாருக்கு கல்லறையே கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஏன்னா ரூல் இல்லை. நம்ம சபை இன்னொரு சபைக்கு கொடுக்கூடாதுன்னு ரூல் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில் என்ன சொல்லுவாங்க? நாங்கள்லாம் இயேசு கிறிஸ்து, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க, இயேசு கிறிஸ்து பேர் தாங்க சொல்கிறோம். ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒருத்தவங்க உனக்கு ஒரு சட்டை கேட்டால் நீ என்ன பண்ணு? 2 சட்டை கொடு. 1 மைல் தூரம் நடக்க சொன்னால் 2 மைல் தூரம் போ. அந்த மாதிரி சொல்லியிருக்கார் இல்லையா? அப்போது இவங்க எதையுமே செய்ய மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பேரை மட்டும் வச்சுக்கிறாங்க இல்லையா? இவங்க தாங்க அந்த இஸ்திரி. ஏற்கனவே தவறான போதகம் கையில் எடுத்த அந்த இஸ்திரி யார் தெரியுமா? இந்த பெயர் சபைகள். இவங்க எடுத்து மேலும் 3 படி பிடிக்க வச்சுட்டாங்கன்னா, ஏற்கனவே தப்பான போதகம் எடுத்திருக்காங்க, அதை மேலும் 3 படி பிடிக்க வச்சுருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த 3 படிங்கிறது என்ன? ஒரு உண்மை கிறிஸ்தவன் சத்தியத்துக்குள்ளே சத்தியத்தை தெரிந்து கொள்ளும்போது 3 விஷயத்தில் அவன் டெவலப் ஆகணும். அதுதான் 3 படி. அந்த 3 படி அப்போஸ்தலனாகிய பவுலே கிளியராக சொல்கிறார். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 13:13 வாசிக்கலாம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இம்மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. பார்த்தீங்களா? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு இவைகள் 3ம் நிலைத்திருக்கிறது, இவைகளில் எது ரொம்ப பெருசு? அன்பே பெரியதுன்னா. அப்போ இந்த 3க்கும் ஒரு ரியாக்ஷன் இருக்கு இல்லையா? ஒருத்தர்கிட்ட விசுவாசம் இருக்குதுன்னா அதில் என்ன? அது ரியாக்ஷன் என்ன? அன்பு இருக்குன்னா ரியாக்ஷன் என்ன? நம்பிக்கை இருக்குன்னா ரியாக்ஷன் என்ன? அது வேணும் இல்லையா? அப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாசத்தை குறித்து எழுதும்போது யாக்கோபு என்ன எழுதிட்டார்னா,
கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. அப்போ ஒரு பெரிய ஆர்குமெண்ட் வந்துருச்சு. அப்போ விசுவாசம் மட்டும் போதுமா? பவுல் விசுவாசத்தை மட்டும்தான் சொல்கிறாரு, யாக்கோபு கிரியையுடைய விசுவாசத்தை தான் சொல்கிறார். அப்போ எது சரி? ஒரு பெரிய டிபேட் வந்துச்சு. ஆனால் ஒன்று நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம், தேவனுடைய மனுஷர்கள் தேவ ஆவியினால் எழுதப்பட்டார்கள்னாலே அவங்க ஒரே ஆவியில் தாங்க எழுதுவாங்க. அவங்க ஒரே ஆவியில் இருக்கிறாங்கங்கிறதுக்கு ஒரு உதாரணம் பார்க்கலாமா? பாருங்கள், 1 தெசலோனிக்கேயர் 1:2 வாசிக்கலாம். தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையும். பார்த்தீங்களா, அப்போஸ்தலனாகிய பவுல் கிரியை சேர்த்தா எழுதியிருக்காருங்க. அப்போ நம்மகிட்ட விசுவாசம் இருக்குன்னா அதுக்குரிய கிரியை இருக்கணும். அடுத்தது உங்கள் அன்பின் பிரயாசத்தையும். அப்போ நம்மகிட்ட அன்பு இருக்குன்னா அன்புக்குரிய பிரயாசம் இருக்கணும். அடுத்தது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும். நம்மகிட்ட நம்பிக்கை இருக்குன்னா பொறுமையை காட்டணும். அதுதாங்க நம்பிக்கை. அப்போ விசுவாசத்தின் கிரியை, அன்பின் பிரயாசம், நம்பிக்கையின் பொறுமை, இந்த 3 கேரக்டருமே இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தில் சுத்தமாகவே இல்லை. எங்கேயோ கொஞ்சம் கொஞ்சம் இருக்கலாம், அவ்வளோதான். உண்மையான விசுவாசத்தின் கிரியைங்கிறது என்ன? அது வேணும் இல்லையா? இப்போது ஒரு பூகம்பம் வருது, இப்போ இங்கே ஒரு கார் நிற்குது, இப்போ என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, இப்போ நான் தப்பிக்கணும்னா கார் எடுத்து ஓட்டிகிட்டு போகணும். இப்போ நான் இங்கே நின்றுட்டு என்கிட்ட லைசன்ஸ் இருக்குது, எனக்கு ஓட்ட தெரியும், எனக்கு லைசன்ஸ் இருக்குது, எனக்கு ஓட்ட தெரியும் 10 நிமிஷம் பேசினா பூகம்பத்தில் நானும் செத்து போயிடுவேன். இப்போ நான் என்ன செய்யணும்? ஓட்டணும், எனக்கு தெரியும், ஓட்ட தெரியும், லைசன்ஸ் இருக்குது, உடனே வண்டி எடுத்து ஓட்டணும் இல்லையா? அதுதாங்க கிரியை, தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் கிரியை. ஆபிரகாம் என்ன பண்ணார் தெரியுங்களா? தேவன் மேலே வைத்திருக்கிற விசுவாசத்தின் கிரியை என்ன பண்ணார் சொல்லுங்க பார்க்கலாம். என் பையனை ஒட்ட வச்சு கொடுப்பார், அந்த விசுவாசம். அது கிரியை என்ன தெரியுமா? கையை ஓங்கிறது. அதுதாங்க கிரியை. கையை ஓங்கிட்டார். என்ன விசுவாசத்தில்? இவனை வெட்டுவேன், இவனை ஒட்ட வச்சு எனக்கு கொடுப்பார். விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசம்! இதுதாங்க வைக்கணும் தேவனுடைய பிள்ளைகள். இந்த மாதிரி யாராக இருக்காங்களா? இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க நிறைய பேர்? எனக்கு இந்த அற்புதத்தை செய்தாருங்க, அதனால தாங்க ஆண்டவர் விசுவாசிக்கிறேன், எனக்கு நன்மை செஞ்சாருங்க, அதனால தாங்க ஆண்டவர் நன்றி செலுத்துகிறேன். உங்களுக்கு ஒன்றுமே செய்யலைன்னா ஆண்டவர் கெட்டவராயிருவாரா? ஏசு நல்லவர்னு பாடுறாங்க பாருங்கள், அதுவே தப்புங்க. முதல்ல ஏசு நல்லவர்னு நம்ம சொல்லணுமா? சர்டிஃபிகேட் கொடுக்கணுமா? அவர் எப்போதுமே நல்லவர் தான். நம்ம வந்து அவர் யாரையோ கெட்டவர்னு சொன்ன மாதிரியும் இல்லைங்க, அவர் அப்படியெல்லாம் இல்லைங்க, நம்மளாம் ஏசு அவர் நல்லவர். எதுக்கு? நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கணும்? உள்ளுக்குள் இருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னு சத்தியத்தின்படி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்திருக்கணும். அதுதான். அடுத்தது அன்பு. அன்பில் பிரயாசம் இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ ஒரு ஊழியக்காரர் வரார் ஒரு சகோதரர் வீட்டுக்கு. ரொம்ப டயர்டாக வரார், ரொம்ப தூரம் நடந்து வரார். அந்த ஊழியக்காரர் மேலே இந்த சகோதரருக்கு ரொம்ப பிரியம். இப்போ அவர் உட்கார்ந்தோடனே இந்த சகோதரர் அந்த ஊழியக்காரர் பார்த்து என்ன சொல்கிறாருன்னா, பிரதர், நான் உங்கள் மேலே ரொம்ப அன்பு வச்சுருக்கேன், உங்கள் மேலே ரொம்ப பாசம் வச்சுருக்கேன், ரொம்ப கஷ்டத்தில் நடந்து வந்திருக்கீங்க, உங்கள் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கேன் தெரியுமா, எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் தெரியாமல் 1 மணி நேரம் பேசினா எப்படி இருக்கும்? திங்க் பண்ணி பாருங்கள். அவர் பாவம் ஏற்கனவே டயர்டாக வந்திருப்பார். இப்போ அவர் என்ன சொல்கிறார்? பிரதர், கொஞ்சம் ஏதோ ஒரு காஃபி ஏதாவது கிடைக்குமா கேட்பாரா இல்லையா? அப்போது நம்ம ஒருத்தர் மேலே வைக்கக்கூடிய அன்பை எப்படி காட்டணும்னா அவர்களுக்காக நம்ம படுகிற பிரயாசத்தில் தான் அங்கே காட்டணும். போப்பு மார்க்கம் என்ன பண்ணாங்க தெரியுங்களா? பாவங்க எளிமையாக இருக்கிற ஜனங்கிட்ட எல்லாம் காணிக்கை, அந்த தசமபாகம் அதெல்லாம் பிடுங்கி அந்த காலத்தில் ஜனங்களை கொன்னுட்டாங்க. உத்தரிக்கும் ஸ்தலம்னு ஒரு இடத்த சொல்லி ஏதோ தவறான போதங்கள் கொண்டு உண்டு. அதெல்லாம் டீட்டெயிலாக பின்னாடி பார்க்க போகிறோம். அன்பு ஒருத்தர் மேலே வைக்கிறோம்னா அதற்கு அவர்கள் மேலே நமக்கு நிறைய பிரயாசங்கள் கொடுக்கணும். அடுத்தது தேவன் மேலே வைக்கிற நம்பிக்கைன்னா பொறுமையாக இருக்கணுங்க, அமைதியாக இருக்கணும், காத்திருக்கணும். தேவன் நமக்கு கொடுக்குற நன்மைக்காக அல்லது தேவன் நமக்கு கொடுக்குற சத்தியத்துக்காக பொறுமையோட இந்த 3 கேரக்டருமே ஒரு உண்மை கிறிஸ்தவன் வளர்த்த வேண்டிய கேரக்டர். இது 3லையுமே என்ன பண்ணிட்டான்னா புளிச்சமாவை கலந்து விட்டுட்டாங்க. இன்றைக்கி ஒரு உண்மையான விசுவாசமே கிறிஸ்தவ மண்டலத்தில் இல்லை, உண்மையான அன்பும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை, ஃபுல் டெவலப் ஆயிடுச்சு. இதை நம்ம சொன்னோம்னா நமக்கு போராட்டம் இருக்கா இல்லையா? இப்படி எல்லாம் தவறாக போயிடுச்சுங்க. இதை தாங்க யூதா எழுதினார். பிரியமானவர்களே, பொதுவான ரட்சிப்பை குறித்து உங்களுக்கு எழுதும்படி நான் மிகவும் கருத்துள்ளவனாக இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாக போராடணும். காரணம், இந்த சின்ன சபை இன்னும் சின்ன சபையாக தான் வளர்ந்துட்டு இருக்குதுங்க.
பெரிய சபை ரொம்ப பெருசாயிடுச்சு, ஆகாயத்து பறவைகள் வந்து தங்கிருச்சு. அது தங்கினது மாத்திரமல்ல, அந்த ஸ்திரீ அந்த சபை என்ன பண்ணிடுச்சுன்னா தவறான போதகத்தை ஊட்டி விட்டுருச்சு எல்லா ஜனங்களுக்கும். இன்றைக்கி அது பெரிய லெவலில். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு குழந்தைக்கு விஷத்தை ஊட்டுனா என்ன நடக்கும்? செத்துரும், இவ்வளோ தான். அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ளே தாங்க இன்றைக்கி பெயர் சபை ஜனங்கள் இருக்காங்க, தெரியாமல் இருக்காங்க. ஆனால் இன்னும் இந்த அமைப்புகளை தேவன் இன்னும் கொஞ்ச நாளில் வெளியெடுத்துருவார். ஆனால் இதுக்குள்ளிருந்து வெளியே வரக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் உண்மையான சத்தியத்துக்காக அவர்கள் போராடணும். அந்த போராட்ட ஜீவன் தான் அவர்களை ராஜாக்களாக மாற்றும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, அதனால் இனி அடுத்த வாரம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தேவன் சொன்ன முதல் எத்தனையோ ஆயிரக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசியிருக்கார். அதில் அவர் பேசின முதல் தீர்க்க தரிசனம் என்ன ஆச்சரியம்னா, நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிடுச்சு. புரியுதுங்களா? ஏற்கனவே நிறைவேறி கொண்டிருக்கிறது. அது அவர் அந்த பின்னாடி நிறைய தீர்க்க தரிசிகள் எல்லாம் பேசுறது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேசின முதல் தீர்க்க தரிசனம் இன்னைக்கு வரைக்கும் நிறைவேறல. அதுக்கு என்ன காரணம், அது என்ன தீர்க்க தரிசனம் என்பதை அடுத்த வாரம் தொடர்ந்து சிந்திக்கலாம். தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென்.